கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி தேவன் தந்தார். நமக்குள் கொடுக்கப்பட்ட ஆவி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, அது தீபமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், எதை அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியது நம்முடைய ஆவி. நம்முடைய ஆவி தேவன் தந்த தீபம். தேவன் நமக்குள்ள தீபத்தை வச்சிருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருடைய தீபம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும்படியாக இந்த மனுஷருடைய ஆவி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அநேக உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளதமாக இருக்கிறது? மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும். ஆண்டவரும் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறது கர்த்தர், நம்முடைய உள்ளத்தையும் பார்க்கிறது நம்முடைய ஆவி. அது கர்த்தர் தந்த தீபம் ஆகினால் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளதமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். அப்போது ஆண்டவர் மனுஷுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை. மனுஷனை படைத்த தெய்வம் எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு உண்மையான உள்ளம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் உண்மை இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தியானிப்போம். லேவியகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிப்போம். லேவியகமம் 19:17வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஆண்டவர் சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்கணும், ஆனால் என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னால், லேவியகமம் 19:17வது வசனத்தில், உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. உன் சகோதரனுடைய உள்ளத்தில் ஒரு நாளும் பகைத்து வாழக்கூடாது. வெளியே சிரிப்பார்கள், வெளியே சந்தோஷப்படுவார்கள், வெளியே பயங்கரமாய் பேசுவார்கள், ஆனால் உள்ளத்திலோ பகை இருக்கும். அந்த உள்ளத்தில் பகை இருப்பதை கர்த்தர் அறிகிறார். அந்த உள்ளத்தில் பகை இருக்கிறதை மனுஷருடைய ஆவி, தேவன் தந்த தீபம், அது ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகினால் உள்ளத்தில் பகை இருக்கக்கூடாது என்று மோசே மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எகிப்திலிருந்து 430 வருஷம் அடிமைப்பட்ட ஜனங்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு போய்கொண்டிருக்கிற வழியில் தேவன் மோசையின் மூலமாக சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்களுக்குள்ளே, அந்த ஜனத்தினுடைய உள்ளத்திற்குள்ளே பகை இருக்கக்கூடாது, அந்த உள்ளத்தில் ஒருபோதும் பகை இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, அது 18வது வசனத்தில், லேவியகம் 19:18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பகை வந்து விட்டாலே கோல் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே உள்ளத்தில் பகை உண்டாகிறதோ அங்கெல்லாம் கோல் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஒருவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உடனே உள்ளத்தில் பகை உண்டாகிடும். பகை உண்டான உடனே எவ்வளவு கோல் சொல்லி திரியணுமோ அவ்வளவு கோல் சொல்லி திரிய ஆசைப்படுவார்கள். அதுதான் ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லுகிறார், உன் ஜனங்களுக்குள்ளே பகை உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதே போல் உன் ஜனங்களுக்கு உள்ளே கோல் சொல்லி, எப்படி 16வது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. அங்கே எங்கேயும் கோல் சொல்லி கூடக்கூடாது. கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமன்களாகிய சபையார் அனைவரும், தெய்வ பிள்ளைகளாய் அனைவரும், தேவ ஜனங்களாக இருக்கிற நாம், நம்முடைய உள்ளத்தில் உண்மையை தவிர நம்முடைய உள்ளத்தில் பகை இருக்கக்கூடாது.
யாரையும் பகைத்து வாழக்கூடாது. யாரையும் அங்குமிங்கும் கோள் சொல்லி தெரியக்கூடாது. நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறது நம்முடைய ஆவி. அது நம்முடைய ஆவி மாத்திரமல்ல, அது கர்த்தர் தந்த தீபம். நாம் என்ன யோசித்தாலும் என்ன சிந்தனை செய்தாலும் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறது நம்முடைய ஆவியாய கர்த்தர் தந்த தீபம். ஆகினால் நம்முடைய உள்ளத்தில் பகை இருக்கக்கூடாது. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர் என்று தாவீது சொன்னது போல நம்முடைய உள்ளத்தில் பகை இருக்கக்கூடாது. அப்படி உள்ளத்தில் பகையை வைத்து கொண்டு அங்கும் இங்கும் கோள் சொல்லி தெரியக்கூடாது என்று மோசே தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் மோசே மூலமாக சொல்லுகிறார். பகை என்பது என்ன தெரியுமா? சாதாரண விஷயம் இல்லை. பகை என்பது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பகை விரோதங்களை உண்டு பண்ணும். விரோதத்தை உண்டு பண்ணும். ஒரு மனுஷனை பகைச்சிட்டோம் என்று சொன்னால் அவங்களை குறித்து அங்கும் இங்கும் கோள் சொல்லி தெரிவோம். ஒரு மனுஷனை பகைத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே விரோதம் உண்டு பண்ண ஆரம்பித்துவிடும். ஜென்ம காலமாக விரோதம் உண்டு பண்ண ஆரம்பித்துவிடும். ஆகினால் நம்முடைய உள்ளத்திலே பகைக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்திலே பகை வந்தால் கோள் சொல்ல தெரிய ஆசைப்படும். கோள் சொல்ல தெரிய ஆசைப்பட்டால் விரோதங்களை உண்டு பண்ண வந்துவிடும். ஆகையினால் நாம் நம்முடைய உள்ளத்திலே பகையை விட்டு விலக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 37வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, யோசேப்பு யாக்கோப்புடைய மகன், மற்ற 10-11 சகோதரர்கள் இருக்கிறார்கள். எல்லா சகோதரர்களும் இருக்கும்போது யோசேப்பு சொல்லுகிறார், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. அப்போது இந்த வார்த்தையை சொன்ன உடனே அதில் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை யாக்கோப்பு அதிகமாக நேசிக்கிறார். யாக்கோப்பு யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறபடினால் யோசேப்பை பகைத்தார்கள். பகை உண்டானது. நம்மளை விட இந்த யோசேப்பை நம் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறாரே என்று சொல்லி பகை உண்டானது உள்ளத்தில். அது மாத்திரமல்ல, யோசேப்பும் சொப்பனத்தை 2 சொப்பனங்களை காண்கிறார். 2 சொப்பனத்தை காண்கும்போது எல்லா அரிக்கட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறதாம்? எல்லா அரிக்கட்டும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. எல்லா அரிக்கட்டும் என்னை சுற்றி வணங்கி நிற்குது. ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது என்று ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அடுத்து ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அதிலே 9வது வசனத்தில், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்ன செய்கிறது? என்னை வணங்கினது. அப்போது இந்த 2 விதமான சொப்பனத்தையும் சொன்ன உடனே இந்த 2 விதமான சொப்பனத்தை குறித்தும் யோசேப்பின் மேலே பயங்கரமான பகை சகோதரருக்குள்ளே உண்டாகிறது. மாத்திரமல்ல, யோசேப்பை யாக்கோப்பு அதிகமாக நேசிக்கிறபடினாலும் பகை அதிகமாக உண்டு பண்ணுகிறது. அப்போ உள்ளத்தில் பகை உண்டான உடனே பொறாமை வந்துடுது. பொறாமை வந்த உடனே விரோதம் வந்துடுது. விரோதம் வந்த உடனே அவனை குழியிலே தள்ளுகிறார்கள், அவனை விற்கிறார்கள். விற்கப்பட்டு தம்முடைய இல்லத்தில் கடந்து செல்கிறார்கள். கடைசியில் பாய்க்கப்பட்ட யோசேப்போ எகிப்துக்கு அதிகாரியாய் மாறினான். பகைத்த சகோதரர்களோ பஞ்சத்துக்காக மிகவும் மிகவும் பஞ்சத்தை அடிபட்டு தம்முடைய வயிற்று போஜனத்துக்காக அதே எகிப்து ராஜாவாக இருக்கிற எகிப்துக்கு அதிகாரி இருக்கிற யோசேப்பை தேடி வந்தார்கள், மண்டியிட்டார்கள், தாழ விழுந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் யாரையும் பகைக்கக்கூடாது. நாம் யாரையும் பகைச்சு இந்த பூமியில் நாம் வாழக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒருவர் அன்பாய் இருங்கள். இதுதான் தேவனுடைய கற்பனை. ஒன்று நேசிக்கிறது போல பிறரை நேசி என்பது தேவனுடைய கற்பனை. நம்முடைய உள்ளத்தில் யாரையும் பகைக்கக்கூடாது. நாம் அப்படி பகைப்போமானால்
வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி உள்ளத்தில் யாரையும் பகைப்போமானால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நான் ஆண்டவராக இயேசு எனக்கு ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியிலே வாழ்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ, உள்ளத்தில் யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இருளுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். 2வது வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3:15 வாசிக்கிற பொழுது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். தன் சகோதரனை பகைச்சால் அவன் மனுஷ கொலைபாதகன், அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அப்போ ஒளியில் இருக்குன்னு சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளில் இருக்கிறான். 2வது, தன் சகோதரனை பகைத்தால் அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். 3வது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று 1 யோவான் 4:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால பாருங்களேன், பகையை குறித்து பார்க்கும்போது, நீ உன் சகோதரனை பகைத்தால் நீ இருளில் இருக்கிறாய். நீ உன் சகோதரனை பகைத்தால் நீ மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறாய். நீ சகோதரனை பகைத்தால் நீ பொய்யன் என்று ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்போது நாம் பகைத்தோம் என்று சொன்னால் நமக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் யாரையும் பகைக்கக்கூடாது, யாரையும் அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் நம்ம எல்லாரும் உண்மையாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் தயவு செய்து, நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய உள்ளத்தில் உண்மையாக இருந்தால் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அது பரிபூர்ணமாக தேவன் தருவார். மோசேயிடம் ஆண்டவர் சொன்னது இதுதான், எல்லாவற்றையும் ரட்சித்து எல்லா ஜனங்களும் ரட்சித்தேன். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பான ஜனம் யார் என்று ஆண்டவர் கேட்டார். அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்குள்ளே அவருடைய உள்ளத்தில் பகைக்கக்கூடாது என்று ஆண்டு விரும்புகிறார். ஆண்டவருடைய ஆசை வெறுப்பாக தான் என்னுடைய ஜனத்துக்குள்ள, என் ஜனத்துக்குடைய உள்ளத்துக்குள் உள்ள பகை இருக்கக்கூடாது. அப்படி பகை இருந்தால் அவர்கள் அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரிவார்களே. தேவனுடைய விருப்பம் அல்லது, அது தேவனுடைய ஆசையும் அல்ல. ஆகையினால் பகையை நாம் விட்டு விலக வேண்டும். பகை விரோதங்களை உண்டு பண்ணுமா? யோசேப்புக்கு உடைய வாழ்க்கையில் அப்படி தான் விரோதம் உண்டு பண்ணப்பட்டது. பகைக்கூடாது. நாம் பகைத்தால் நாம் இருளில் இருக்கிறோம். நாம் பகைத்தால் நம் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறோம். நாம் பகைத்தால் நமக்குள் நித்திய ஜீவன் இருக்காது. நாம் பொய்யன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என் உள்ளத்தில் யாரையும் பகைக்க மாட்டேன். அப்படின்னு பகைத்தால் நான் பொய்யனாய் மாறிவிடுகிறேன். நான் மனுஷ கொலைபாதகனாய் மாறிவிடுகிறேன். நான் இருளில் நடக்கிறவனாய் மாறிவிடுகிறேன். என் உள்ளத்தில் உண்மையாக இருக்க ஆசைப்படுகிறேன். என் உள்ளத்தில் உண்மையாக இருக்க ஆசைப்படுகிறேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். உம்முடைய சித்தை நான் நிறைவேற்ற ஆசைப்படுகிறேன். இதுவரை நான் செய்த என் உள்ளத்தில் வைத்திருந்த பகையை என்றோடு நான் ஒழித்து விடுகிறேன். ஆண்டவரே, என் சகோதரன் மேலோ, என் சகோதரி மேலோ, என் நண்பன் மேலோ, என்னுடைய சொந்த பந்தங்கள் மேலோ, யார் மேலாம் என் உள்ளத்திலே பகையாய் வைத்து நான் வாழ்ந்தேனோ, இப்பொழுது அதை நான் ஒழித்து விடுகிறேன். ஆண்டவரே, என் உள்ளத்தில் பகையாய் வாழ்வது உம்முடைய விருப்பம் அல்ல. என் உள்ளத்தில் நீர் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, என் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறது என்னுடைய ஆவி. அது நீர் தந்த தீபம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நான் யாருக்கும் விரோதியானவனோ, நான் யாருக்கும் துரோகியானவனோ, நான் யாரையும் குற்றப்படுத்துகிறவனோ, நான் யாரையும் விரோதமாக பேசுகிறவனோ அல்லாமல் என் தேவன் விரும்புகிறபடி என் உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது என்னுடைய ஆவி மாத்திரமல்ல,
என் தேவனாய் கர்த்தரும் என் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆகினால் என் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். என் உள்ளத்தில் உண்மையாய் வாழ்ந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற நான் காத்திருக்கிறேன். கடவுள்களை மன்னியும். இந்த வார்த்தை கேட்ட யாவரும் தன்னை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.